ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீதா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோடை குளிர்விக்கும் ஒரு குழு குழு கூழ் தாங்க செய்ய போகிறோம். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடையில் வாங்கின ராகி இப்படி இருக்கும். இதை நம்ம நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கணும். பாருங்கள், இதை அப்படியே நல்லா நல்லா கையால் வச்சு கலக்கணும்னா எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இதை நம்ம அப்படியே அரைக்கக்கூடாது. இது நல்லா பாருங்கள், எவ்வளோ மண் தவிடெல்லாம் வருது பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா களைஞ்சிடணும். ஒரு 4-5 தண்ணி மாற்றி களைஞ்சிருங்க. கடைசியாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் ஒரு வெள்ளை துணியில் வச்சு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். பாருங்கள், இது 2வது தண்ணியே இவ்வளோ கலராக வருது பாருங்கள். நல்லா ஒரு 4 டைம்ஸ் கழுவிக்கலாம். தண்ணி தெளிவாகிற வரைக்கும் கூட கலைஞ்சிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ பொடியாக நம்ம புடைச்சா கூட இவ்வளோ சுத்தமாகாது. வாஷ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இதில் இருக்க கல் எல்லாம் போகிறதுக்கு நம்ம இது போல் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். ஃபில்டரில் ஊற்றினோம்னா இதில் இருக்க பொடி மணல்லாம் போயிடும் நமக்கு. அதுக்கப்புறம் வடிகட்டி நல்லா காய வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் நல்லா காஞ்ச உடனே மிஷினில் கொடுத்து திரிச்சிக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். இதில் இருக்க கல்லெல்லாம் நல்லா இந்த ஜல்லடை எப்படி ஆட்டினீங்கன்னா அதில் இருக்க கல்லெல்லாம் இறங்கிடும். இதை நம்ம வெயிலில் ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுட்டு 2 நாள் கழித்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், 1/2 கிலோ ராகி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் மாவு அரைக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு 100 கிராம் கம்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கழுவி வச்சுக்கலாம். இதை நம்ம அரைக்க வேணாம், மிக்சியில் குருணையாக ஆக்கிக்க போகிறோம். ஆனால் கழுவிட்டு வடிகட்டி குருணையாக ஆக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், இதுலேயும் கல்லெல்லாம் இருக்கும் பாருங்கள். மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடலாம். இந்த தண்ணியை நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றிக்கலாம், கீழே ஊற்ற வேணாம். இப்படி வடிகட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வடிகட்டி ட்ரை ஆன உடனே ஒரு 1/2 hour கழித்து மிக்சியில் நொய் மாதிரி உடச்சிக்க போகிறோம். பாருங்கள், ராகியை நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டோம். இந்த மெஷரிங் கப்பால் 125 ml இருக்குது. இதில் ஒரு 4 கப் எடுத்துக்க போகிறோம். அரைச்ச ராகி மாவை இந்த மாதிரி ஒரு பானையில் போட்டுக்கோங்க. 1 2 3 4 தலை தட்டி 4 கப்பு எடுத்துக்கிட்டோம். இது புளிக்க வைக்கிறதுக்கு கூழ் காய்ச்சணுன்னா முதல் நாளே எடுத்துக்கணும். ஒரு சிட்டிகை சால்ட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுட்டு இந்த மெஷரிங் கப்பாலே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி புளிக்க வச்சாதான் கூழ் நமக்கு சாஃப்டாக வரும். பாருங்க, இது நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி கொஞ்சம் வெயிலில் சாயங்காலம் ஒரு 4-5 மணி போல் வச்சோம்னா காலையில் நல்லா கூழ் காய்ச்சறதுக்கு புளிச்சு வந்துடும். இது பாருங்கள், இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வைக்கணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம சிறுதானிய வகையான ராகியை பயன்படுத்தி ஒரு அருமையான கோடைக்கு ஏற்ற மாதிரி கூழ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ராகியும் கம்பும் தாங்க. இது போல் பொங்கலுக்கு வச்ச பானையை நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு அளவு நம்ம மாவு எடுத்தோம்னா 4 அளவு தண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி 4 கப்பு நான் ராகி மாவு கரைச்சேன். இதில் 12 கப்பு வச்சுருக்கேன். ஏன்னா 4 கப்பு நம்ம முதல் நாளே மாவு புளிக்கிறதுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். இதாங்க அளவு. இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பால் தான் 4 கப்பு ராகி எடுத்தேன். இப்போ 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன், கழுவி காய வச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு குருணையாக ரெடி பண்ணிக்கணும். இந்த கப்பால் தாங்க நான் மெஷர் பண்ணி 12 அளவுக்கு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். கூழ் காய்ச்சறதுக்கு 1:4 அளவு தாங்க தண்ணி நம்ம வைக்க போகிறோம்.
பாருங்கள், இது முதல் நாள் நல்லா கரைச்சி வச்சு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் தாங்க கூழ் காய்ச்சணும். 4 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி புளிக்க வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு சின்ன டீஸ்பூனால் தான் சேர்த்துருக்கோம். நல்லா ஒலை கொதித்து வர்றப்ப இந்த மாவை நம்ம சேர்த்துக்கணும். வாங்க இப்போ நம்ம குருணையை பொடி பண்ணிவிட்டு எப்படி கூழ் காய்ச்சலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா மிக்சியில் குருணையாக உடைச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம அடுப்பில் ஒலை கொதித்த உடனே இந்த கம்பு வெந்ததும் நம்ம இது புளிக்க வச்ச ராகியை சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. நல்லா ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கம்பு குருணையை சேர்க்க போகிறோம். பாருங்கள், பாரம்பரியமான முறைப்படி பானையில் நம்ம ராகி கூழ் செய்ய போகிறோம். அதுக்கு முதல் நாளே புளிக்க வச்ச ராகி இது நல்லா புளிச்சிருக்கு. இது கம்பு குருணை நம்ம உடச்சி ஊற வச்சுருக்கோம். இதை தாங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கணும். பாருங்கள், அடிஷ்னலாக தண்ணி வேணும்னா ஒரு காப்பர் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் மரத்தாலான துடுப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. நமக்கு ஒன்று போல் கிளறி விடுறதுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம பானையில் வச்ச தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இது போல் கொதிக்கிற டைமில் நம்ம இந்த உடைச்ச கம்பு குருணையை இந்த டைமில் சேர்க்கணும். இது நல்லா வெந்த உடனே தான் நம்ம அந்த புளிக்க வச்ச மாவு ஒரு 10 மினிட்ஸில் செய்திடலாங்க. எவ்வளவோ அரிய வகை பலன்கள்லாம் இருக்குங்க. இந்த சிறுதானிய வகையான கூழை எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை. இது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்கள், இது போல் மரத்தால் ஆன துடுப்பு எடுத்துக்கலாம். நம்ம பாரம்பரிய முறைப்படி எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்தாங்களோ அது போல் நம்ம செய்து பார்க்கலாம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். உடல் நலத்துக்கும் நல்லது இது. பாருங்கள், உடல் எடை உள்ளவங்களும் அதிகமாக இருக்கிறவங்க, தூக்கம் வரலன்றவங்களும் இது லேசான உணவுன்றதால இது குழந்தைங்களுக்கும் கொஞ்சமாக தண்ணியாக கரைச்சி கொடுக்கலாம், வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அந்த ராகி கரைச்சி வச்சுருந்ததை புளிக்க வச்சதை இது கூட சேர்க்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கம்பு குருணை சேர்த்த உடனே நல்லா வெந்துடும். ஏன்னா குயிக்காக வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கழுவி காய வச்சு உடைச்சிருக்கோம். அதனால் நம்ம இது வெந்த உடனே தான் மாவு சேர்க்கணும். தொட்டு பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். பாருங்கள், நல்லா இந்த கம்பு நம்ம வெந்துருச்சா என்னன்னு இப்படி லைட்டாக தொட்டு பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம ராகியை புளிக்க வச்ச ராகியை இது கூட சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க வேகமாக வச்சுட்டு ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும் இது. இந்த குட்டி பானைக்கு அழகாக பாருங்க. அடுப்பை குறைச்சிட்டு நம்ம துடுப்பால் நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இது போல் மரத்துடுப்பால் நல்லா 2 கையாலையும் பிடிச்சி மெதுவாக ஸ்மூத்தாக கிளறுங்க. அப்போ தான் கட்டி இல்லாத கூழ் கிடைக்கும். பாருங்கள், நல்லா கூழ் எப்படி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த கம்பு சோறெல்லாம் தெரியுது பாருங்கள். கூழ் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடணும். தட்டி ஒரு 5-10 மினிட்ஸ் கழித்து நம்ம தண்ணி தொட்டு பார்க்கணும். நம்ம ராகி வேகலைன்னா வயிற்றை கெடுத்துடும். நல்லா வேகணும். பாருங்கள், இது கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது போல் சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம் தொடச்சி விடுறதுக்காக. இது கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். பார்க்குறப்ப நல்லா ஒட்டாமல் இருந்ததுன்னா பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா கூழ் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம தட்டி மூடிடணும். அவ்வளோதாங்க. இதை நாளைக்கு மார்னிங் தான் எடுத்து நம்ம கரைச்சி சாப்பிடணும். 1 டே அப்படியே மூடி வச்சிடணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்போ தான் நல்லா கட்டியாகிடும். பாருங்கள், இப்பயே நல்லா கட்டியாகிடுச்சு. இதாங்க சூப்பரான குளு குளு கூழுங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள்.
சிறுதானிய வகையான ராகியை பயன்படுத்தி நம்ம ஒரு அருமையான கூழ் நேற்று பண்ணோம். அது எப்படி நல்லா ஒரு நாள் கழிச்ச உடனே எப்படி நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். முதல் நாளே நம்ம எடுக்கக்கூடாது, மறுநாள் எடுத்தால் பாருங்கள் கம்பு சேர்த்து சமைத்த கூழுங்க இது. ராகியும் கம்பும் சேர்த்து சமைச்ச கூழ். இதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, இரத்த சோகையை நீக்குது பாருங்கள். அதிகமான உடல் எடை குறைக்கணுன்றவங்க இந்த சிறுதானிய வகையான கூழை அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சமைச்சு சாப்பிடுங்க. இதை நம்ம நல்லா கொஞ்சம் பசுந்தயிர் நான் துவைய வச்சுருக்கேன், இது சேர்த்து நல்லா கரைச்சி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கு ஏற்ப. கொஞ்சம் ஏன்னா நம்ம மாவுலேயே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கொஞ்சம் கரைச்சி நம்ம தேவைன்னா சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இல்லை இது போல் மாங்காய், மோர் மிளகாய் எல்லாமே எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட சைடிஷாக தான் வெறுமனே சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையான சிறுதானிய வகையான ராகி கூழை பாரம்பரிய முறைப்படி அழகாக வந்திருக்கு. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். நேற்று பாரம்பரிய முறைப்படி நம்ம சிறுதானிய வகையில் கூழ் பண்ணோம். அந்த கூழை நம்ம கரைக்கிறதுக்கு பசுந்தயிர் உரைய வச்சுருக்கேங்க, மோர் மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன், மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் அப்படியே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து கடிச்சிக்கின்னு இது பாருங்கள் இந்த கூழ் கரைச்சி வச்சுருக்கோம். தயிர் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து உங்களுக்கு விருப்பமான எந்த டிஷ் வேணுனாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே காலையில் சாப்பிடக்கூடிய சூப்பரான சிற்றுண்டிங்க இது. இதை நீங்கள் அனைவரும் செய்து சுவைத்து பாருங்கள். சிறுதானிய வகையான ராகியும் கம்பையும் வச்சு நம்ம ஒரு அருமையான கூழ் பண்ணியிருக்கோம், பாரம்பரிய முறைப்படி பண்ணியிருக்கோம் பானையில். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.